தங்கச்சியா இருப்பேன், அக்காவா இருப்பேன், பொண்டாட்டியா இருப்பேன்னா அவளை வந்து ரோஜா அந்த மாதிரி பேசுறவங்க வேற எப்படி கூப்பிடுவாங்க? மண்டல கூட்டினா தானே தெரியும் பெரியார் எப்படி கூட்டினாரு. அண்ணனின் அடுத்த சம்பவம், தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் வந்துட்டு இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்திருக்காரு. யார் மேலே பார்த்தோம்னா பொன்ராஜ். அவர் வந்துட்டு இந்த திமுக சப்போர்ட் பண்ணி வந்து பேசிட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து ஏபிஜே அப்துல் கலாம் அட்வைசர், இப்படி சயின்டிபிக் அட்வைசர் அந்த மாதிரிலாம் வந்து வேற சொல்றாங்க. அவரும் ஒரு கட்சி இதுல வந்து கொடியில அப்துல் கலாம் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து யூஸ் பண்ணி அப்படி ஆரம்பிச்சிருக்காரு. அண்ட் வந்து அது வந்து அப்துல் கலாம் அவர்களோட ஃபேமிலிக்கெல்லாம் வந்து புரியல. பட் வந்து அவர் இந்த மாதிரிலாம் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு அவர் வந்து ஒரு இன்டர்வியூல வந்துட்டு இந்த மாதிரி வந்து தாவேகா பெண்கள், தமிழ்நாடு பெண்கள் விபச்சாரி அப்படிங்கிற மாதிரி வந்து யூஸ் பண்ணி அவ்வளோ கேவலமா வந்து பேசியிருக்காங்க. எதுக்காக அப்படி பேசினாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த டைவர்ஸ் இஷ்யூ வந்தப்போ வந்து ஒரு பெண் வந்துட்டு ஒரு விளையாட்டான்னு வச்சுக்கலாம், அது ஒரு எமோஷன்ல ஏதோ ஒன்று சும்மா அப்படி சொல்லி விடுறது. அது நாங்கள் வந்து அக்காவா இருப்போம், தங்கச்சியா இருப்போம், இந்த மாதிரி வந்து வேணும்னா ஒய்ஃபா கூட இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை வந்து விட்டுட்டாங்க. இது பொதுவா வந்து திடீர்னு கேள்வி கேட்கிறப்ப அப்படி வந்து ஓவர் எக்ஸாஜரேட் ஆகி அப்படியே அவங்கள மீறி வந்து சொல்ற ஒரு சில வார்த்தைகள். ஆனா வந்து அதை வந்து உட்காந்து விமர்சித்து விபச்சாரி அப்படிங்கறத யூஸ் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. இது அந்த பெண்ணை விட தாவேகா பெண்கள், தமிழ்நாட்டு பெண்கள் அளவுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து இவ்வளவு அறிவு வளர்ந்துருச்சு, பட் வந்து இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கோல் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த மாதிரி விபச்சாரி அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி விமர்சிக்கிறாங்க. இது வந்து எந்த பெண் சொன்னாங்களோ அவங்கள இந்த வார்த்தையை சொல்லி சொன்னாலே அதுவே தப்பு. இதுல வந்து மொத்தமா எல்லாத்தையும் அந்த மாதிரி டிஸ்கிரைப் பண்ணி இவ்வளவு கேவலமா வந்து பேசினா எப்படி வந்து எல்லாரும் சும்மா இருப்பாங்க? சோ இவ்வளவு கேவலமா எல்லாத்தையும் வந்து இப்படி வந்து பப்ளிக்கா வந்து எப்படி வந்து விமர்சிக்கலாம்? எந்த அளவுக்கு யோசிச்சு பேசுறாங்களா, யோசிக்காம பேசுறாங்களா? இன்னும் மீடியால இருந்து ஒரு பர்சன் வந்து நீங்க வந்து எப்படி வந்து இந்த மாதிரி விமர்சிக்கலாம், இது வந்து தப்பா தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு வந்துட்டு சில பேர்த்துக்கு எல்லாம் சொன்னாதான் தெரியும், கொட்டி தான் இது பண்ணணும், பெரியார் வந்து அந்த மாதிரி வார்த்தைகள் விட்டது இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லி அவர் ஒரு கம்பாரிசன்ல போறாரு. மனப்பாங்கு வந்து என்ன மாதிரி இருக்கு? ஒரு பொதுமக்களுக்கு இந்த மாதிரி வந்து பேசுறோமே, இந்த மாதிரி விமர்சிக்கிறோமே பப்ளிக்ல, அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் கூட ஒரு யோசனை இருக்காதா? கொஞ்சமாவது அது வந்து தப்பா தெரியாதா? பேசுறப்ப சொல்றப்ப யோசிக்க மாட்டாங்களா? இதுல யாராவது கேள்வி கேட்டுமே அவருக்கு வந்து உரைக்கல. இது வந்து எல்லாத்தையும் திருத்திரப்பாங்கிற அளவுக்கு வந்து அவர் வந்து ஒரு இது சொல்லியிருக்காரு. ஸோ வந்து உங்களை எப்படி வந்து திருத்துறாங்க அடுத்து அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அடுத்து விஜயனா வந்து கேஸ் போட்டு விட்டாப்ல. அவரை பத்தி ஏதாச்சும் பேசுறீங்களா? விஜய் அவர்கள் அப்படியே வந்து சும்மா அப்படியே தட்டி விட்டு போயிடுவாரு. பட் டிவிகே மெம்பர்ஸை பத்தியோ பொதுமக்களை பத்தியோ இல்ல குறிப்பா பெண்களை பத்தி இந்த மாதிரி தப்பா பேசுனீங்கன்னா அவர் வந்து சும்மா இருப்பாரா? அப்படிதான் வந்துட்டு போய் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ வந்து இது எந்த அளவுக்கு வந்து முன்னெடுத்து கொண்டு போயிட்டு மன்னிப்பு கூறி ஏதாவது ஒன்று செய்தி வருதா அப்படின்னு தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போதான் வந்து நம்ம பார்க்க வேண்டியது இந்த மாதர் சங்கம் எங்க போச்சு? அதுதான் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது. இப்போ வந்து உண்மையாலுமே மாதர் சங்கத்துக்கு இதுக்கு தாண்டா வரணும். நீங்க இதை விட்டுட்டு எதுக்கோ வருவாங்க, திடீர்னு